இந்த வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு எங்கேயாவது போய் வேலைக்கு போனா கூட 10 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்துடலாம். வேலைக்காரியை விட மோசமா நம்ம தான் கடந்து பார்க்க வேண்டியிருக்கு. காலையில போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல, எந்த ஆளு போய் ஒளிஞ்சாலும் தெரியல. ஏம்மா, நான் வந்துட்டேன். என்னாச்சு, ஒரு படியா இருக்கீங்க? சின்ன பொண்ணு எங்க? அவ போன இடம் புல்லு முளைச்சிருக்கும். காலையில போனா இன்னும் வீட்டுக்கு வரல. ஏல, ஒன்று அவளை எங்கேயாச்சும் நீ வேலைக்குனாலும் சேர்த்து விடல. வேலைக்கு போனா கூட 10 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்துடலாம். இப்படி தெருவோடி அலைஞ்சிட்டு இருக்கால, வெக்கமாவே இல்லையா? எனக்கு அசிங்கமா இருக்குல்ல. வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு தெரியுமா? ஒத்தியில கடந்து பார்க்க ஒரு வேலை பார்த்தார மடிக்கா. சரி, ரைட்டு. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டிங்களா? எனக்கு வீட்டுக்கு வரையே விருப்பம் இருக்க மாட்டேங்கி. அங்க ஆபீஸ்ல தான் கடந்து ப்ரெஷர் ஏறி மனசை சாவுறான்னு பார்த்தா வீட்டுக்கு வந்தா உங்க 2 பேர் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. ஆமால, உன் பொண்டாட்டி ஒன்று சொல்லிடக்கூடாத, உடனே பஞ்சாயத்துன்றிவிய. நானாகண்டு பொறுமையா இருக்கேன். இதே வேற ஒரு மாமியான நைட்டு நைட்டு அவளை கொலை பண்ணி போட்டு போயிடுவா. என்னத்தையும் பண்ணுங்கம்மா, எனக்கு தெரியாது. என்னையும் ஆள விடுங்க. உங்க 2 பேர் கடையில் நான் தான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். அவ தான் வீட்டுல இருக்க முடிக்கான்னு தெரியும்ல. வீட்டுல இருந்து வேலை செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கி. அதுக்கும் ஏதாவது குறை சொல்றிய. வீட்டுல இருந்தாலும் சண்டை போடுறிய, வெளியே போனாலும் சண்டை போடுறிய. அவ எப்படி போயிட்டு போறான்னு விடுங்களேன். சரிப்பா, சரி. உன் பாட்டி ஒன்றும் நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். நீ உரே வளர்த்து விடு. நீ இருக்கிற தைரியத்துல தானே அவள் ஆடிக்கிட்டு இருக்கா. போ. என்னம்மா பண்ண சொல்றீங்க? நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம்ப்பா, ஒன்றுமே பண்ண வேண்டாம். போய் அழுக்கு துணி ஒரு கூடைக்கு சேர்த்து வச்சிருப்பல்ல, எல்லாத்தையும் எடுத்து போடு. வந்து துவச்சி தார. வேலைக்காரி நான் தானே இருக்கேன், சம்பளம் இல்லாத வேலைக்காரி நான். என் துணியை நீங்களும் துவைக்க வேண்டாம், அவளும் துவைக்க வேண்டாம். நானே துவைச்சுக்கிடுவேன். என்னையும் போட்டு பாடா படுத்தாதீங்க. எண்ணத்தை போட்டு மயக்கி வச்சிருக்காளோ தெரியல. இப்படி பொண்டாட்டி ஒன்றும் சொல்ல விட மாட்டேங்கானே. இவ என்ன உள்ள கிடந்து உறங்கிக்கிட்டு கிடக்கா. இது தெரியாம எங்க அம்மா வெளியே கிடந்து கத்திக்கிட்டு இருக்கு. எங்க அம்மா கத்துற கத்து ஊருக்கே கேட்டிருக்கோம். இவளுக்கு கேட்காத. சாவும் உள்ள எப்போ வந்துச்சுன்னே தெரியலையே. இது வீடா இருந்தா தானே, இது சத்திர மாதிரி தானே இருக்கு. எப்போ உள்ள வாராவு எப்போ வெளியே போறாவுன்னே தெரியும்படிக்கு, எப்படி வாரான்னு தெரியும்படிக்கு. நான் முன் வாசல்லே தான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கேன். எங்கிட்ட ஊடி வாசல் தான் போட்டு கொடுத்துருக்கானோ என்னமோ தெரியல. ஏம்மா, என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வாசலா போட்டு கொடுத்துருக்கேன். அவன் எப்படியாச்சும் உங்க கண்ணில் வெண்ணெய் தடவிட்டு உள்ள வருவா, வெளியே போயிடுவா. அவள்கிட்ட போய் கத்துங்க. பட்ட பகல்ல எப்படி பொம்பளை உறங்கிக்கிட்டு கிடக்கா பாரு. நைட்டு எந்த வேலைக்கு போறாளோ தெரியல. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, பார்த்து அடிச்சு கிடிச்சு போட போறா. இவ ஒரு மனுஷி அம்மா. என்ன கத்து கத்திட்டு கிடக்கு. அப்படியா இவளுக்கு தூக்கம் வருது? காதல என்னத்தையும் அடைச்சுதான் வச்சிருக்காளோ என்னமோ தெரியல. ஏங்க வந்துட்டீங்களா? ஏய் ஏமா பேய். சின்ன பொண்ணு. ஐயோ அத்தையா? இதே சாதித்தே மண்டைக்கிண்டே விரிச்சு போட்டு வந்துடனே கொஞ்சம் பயந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஏங்க நீங்க ஏன் இப்படி விரைச்சிக்கிட்டு நிக்கீங்க? உன்னால எனக்கு டெய்லியும் துன்பமா இருக்கு சின்ன பொண்ணு. எப்போ வெளியே போனா எப்போ வீட்டுக்குள்ள வந்தா எங்க அம்மா நீ வீட்டுல இல்லைன்னு நினைச்சு கத்திக்கிட்டு கிடக்கு. பேசாம படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கியே என்ன? ஏங்க அதுவா, காலைல போனேன்னா மதியம் ராணிக்கா வீட்டில் சாப்பிட்டேன். அது வரும்போது உங்கள் அம்மாவை ஆளை காணும், அதான் உள்ளே வந்து படுத்துட்டேன். இன்னைக்கு சிவராத்திரி இல்ல, அதான் நைட்டு எல்லாரும் முழிச்சிருப்போன்னு சொல்லியிருக்கோமா. அதான் கொஞ்சம் பகலில் தூங்குனா நைட்டு முழிச்சிருக்கலாம் பத்திலா, அதான் கொஞ்சம் தூங்கிட்டேங்க. எப்படி சாதாரணமா பேசுறா பத்தியா? இவளால எனக்கு தான் ப்ரெஷர் ஏறுது. எதுக்குத்தே இறக்கி வைங்க, கொஞ்சம் ஏற விடாதீங்க. பிறகு சட்டுப்புட்டுன்னு போய் சேர்ந்துட போறிய. வர்க்கீஸு, சிவராத்திரிக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு உன் பொண்டாட்டி முழிப்பு இருக்க போறாளாம். ஏன் தே, சிவராத்திரினா முழிப்பு இருக்க கூடாதா? எனக்குலாம் எம்மதமும் சம்மதம் தான். நான் இதுதான் அதுதான்லாம் இருக்க மாட்டேன். ராணிக்கா, லட்சுமி அக்கா, வசந்தி அக்கா, உமா எல்லாரும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா வந்து நிற்காகல்ல. அந்த மாதிரி நாங்கள் இன்னைக்கு சும்மா நைட் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்போம். நான் போவதான் செய்வேன். ஏல, அப்படி போறதா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடு. வெளியே தான் தே, ராணிக்கா வீட்டு முன்னாடி தான். அங்கே வெளியே தான் உட்கார போகிறோம், வீட்டுக்குள்ளெல்லாம் கிடையாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே நினச்சிட்டீலோ? வீட்டை விட்டு ஒரேடியா வெளியே போயிருன்னு சொன்னேன். எதுக்கு தே? அப்போதான் அந்த வீட்டு உங்க மகா பேர்ல எழுதி வச்சுட்டு பேசாமல் இருக்கலாம்னு பார்த்துட்டீலோ? சை, பொம்பளையா இவா? இவகிட்ட மனுஷி பேசுவாளா? இவகிட்ட பேச பேச எனக்கு தான் மரியாதை குறையும். துணியை எடுத்து வந்து போடல, துவைச்சு தாரேன். என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுற? பிறவு என்னங்க, உங்க அம்மாவை பார்க்கறது நீங்களாக்கும், ஆனா கொடுக்கறது எல்லாம் உங்க தங்கச்சிக்கு. ரேஷன் கடையில் கொடுத்தாங்கல்லங்க 5000 ரூபா, அதுல கொஞ்சமாச்சும் உங்களுக்கு கொடுக்கலாம்ல. அப்படியே உங்க தங்கச்சியை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. நம்மள தனியாக ரேஷன் கார்டு எடுக்க விட மாட்டேங்கி.
ஆனால் உங்கள் தங்கச்சியை மட்டும் ரேஷன் கார்டெலாம் தனியாக எடுக்க வச்சு அவளுக்கும் 5000 ரூபா கிடச்சிருக்கு, உங்கள் அம்மாவுக்கும் அந்த 5000 ரூபா கொண்டு போய் கொடுத்தாச்சு. எனக்கு எப்படி வருது தெரியுமா? அவங்க என்னத்தையும் கொடுத்துட்டு போறாங்க, நீ எதுக்கு அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்க? ஆ, அப்போ துறைக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. மவனை அந்த வீட்டில் உங்கள் அம்மா கையை வச்சு உங்கள் தங்கச்சி கொடுத்துச்சோ, நீ எப்படி பார்ப்பீங்கன்னே தெரியாது சொல்லிட்டேன். இது வரைக்கும் அப்படி சின்ன பொண்ணு பார்த்துருக்கவே மாட்டீங்க. எல்லாம் திருட்டு போய கூட்டணியாக தான் இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு எங்களை தெருவில் நிப்பாட்டலான்னு பாட்டாரு போல. வசந்தி அக்கா, சின்ன பொண்ணு வந்துட்டா. இந்த வார சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு போகுமா? போவும்க்கா. சியானா வரலையா? அவ எதுக்கு சின்ன பொண்ணு? அவளை தூங்க வச்சுட்டேன். அவ அப்பா இருக்கவல்ல, பாத்துக்கிடுவோம். வா நம்ம போவோம். அப்போ சரி வாங்க. மாவு கூப்பிட்டே சின்ன பொண்ணு. அவ வெளியே தான் நிக்காக்கா, வாங்க. சின்ன பொண்ணு, கடையில ஏதாச்சும் வாங்கிட்டு போகுமா? என்ன வாங்க போறிய? நைட்லாம் முழிச்சிருப்போம் பத்தியா? ஏதாச்சும் சேவு மிச்சர் அந்த மாதிரி வாங்கிட்டு போனா ஆளு கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம்ல. நான் பைசா ஒன்றும் கொண்டு வரலையே. நீங்க பைசா எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஐயா, நீயும் கொண்டு வரலையோ? நான் எடுத்து வச்சேன் பத்துக்கோ, ஏதாச்சும் வாங்கிட்டு போனோன்னு. மறந்தாக்குள்ள அப்படியே வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி, அப்போ மிச்சேறு வறுவலி மறந்துருங்க, வாங்க போவோம். என்ன சின்ன பொண்ணு, இங்க குனி கொஞ்சம். ஏன் குனியெல்லாம் முடியாது, சொல்லுங்க சீக்கிரம். அதான் உமா கூகுள் பே வச்சிருப்பாள சின்ன பொண்ணு, அவள்கிட்ட சொல்லி வாங்கிப்போம். அடுத்து ஒரு நாள் நீ வாங்கி கொடு, அடுத்த ஒரு நாள் நான் வாங்குறேன். 4 முடி, உங்களுக்கு தான் அந்த கடையில் அக்கௌண்ட் உண்டுல்ல, சொல்லி வாங்கி கொடுங்க. நானும் உமா வந்து மாற்றி மாற்றி வாங்கி தரோம். நீங்கள் நல்லா சாமர்த்தியமாக தான் இருக்கிய. நான் அக்கௌண்ட் இருந்தா தான் வாங்கி வந்துருவேன் சின்ன பொண்ணு. இவரு கொஞ்சம் ரொம்ப பேசிட்டாருன்ட்டு கடன்லாம் அடைச்சிட்டு முத்துக்கோ. இனி இவர் கடையில எதுவும் அக்கௌண்ட் வைக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கு. அதனால உமாட்ட சொல்லி வாங்கிப்போம் இந்த தடவை. நான் கண்டிப்பா அடுத்த தடவை வாங்கி தரேன். எக்க ஏன்ட்ட ஒரு பைசா கிடையாது. அத ரேஷன் கடையில ஏறின 5000 ரூபா அக்கௌண்ட்ல தானே கிடக்குமா, வாங்கி கொடு. 4 முடி 5000 ரூபா உருத்த ஆரம்பிச்சுட்டா இன்னும் இதை ஃபுல்லாத்தி அழிக்காம விடாது. நாளைக்கே போய் பேங்க்ல போய் எடுத்துட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சிடணும். உமா, நீ வாங்கு, நான் நாளைக்கு உனக்கு பைசா தாரேனே. சரி சின்ன பொண்ணு, வாங்குறேன். ஏம்மா என்ன வேணும்? சின்ன பொண்ணு என்ன வேணும்னு சொல்லு. ஒரு முறுக்கு பாக்கெட்டும் ஒரு சேவு பாக்கெட்டும் வாங்குவோமா? சரி. என்னைய ஒரு முறுக்கும் ஒரு சேவு பாக்கெட்டும் கொடுங்க. அந்த எடுத்தாரம்மா. ஏம்மா இந்தா ஒரு முறுக்கு பாக்கெட்டும் ஒரு சேவு பாக்கெட்டும். கொடுங்க. எவ்வளோ ஆச்சு? 90 ஆச்சுமா. ஜிபே இருக்குன்னு? நம்ம கடையில ஜிபே கிடையாதம்மா. சின்ன பொண்ணு ஜிபே கிடையாதம்மா, என்ன செய்ய? ஏமா அதான் வசந்தி அக்கா கணக்கு இருக்குல்ல, அதுல எழுதிக்கிறேன். வசந்தி அக்கா கொஞ்சம் சீக்கிரம் தர பாருங்கக்கா, 3000 ரூபா இருக்கு பாக்கி. பேதியில போவான். நீ யார் இப்ப வாயை திறக்க சொன்னா? எனக்கே அங்க ஏறி போய் இருக்குன்னு தானே நான் அக்கௌண்ட்ல எழுத வேண்டாம்னு நினைச்சேன். சொல்லி கொடுத்துட்டானே. ஏன் 4 முடி, அக்கௌண்ட்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னியா? சின்ன பொண்ணு, அது ஏற்கனவே 3000 ரூபா இருக்கு பத்தியா, திரும்பவும் அக்கௌண்ட்ல எழுதிக்கோங்கன்னு சொன்னா அவர் எதுவும் சொல்லுவாரோன்னு தான் அப்படி சொன்னேன் சின்ன பொண்ணு. 4 முடி, காற்றை பிடிச்சி திருவி எடுத்து விட்டுருவோம் பார்த்துக்கோங்க. செவனியன்னு இருக்கிறதும் கிடையாது. சேவை ஒருவேளை வேணும்னு கேட்க மட்டும் தெரியுது, ஆனால் துட்டு கொடுக்க மாட்டிய. அடுத்தாலும் வாங்கி கொடுத்தா சாப்பிட மட்டும் செய்வியேன்னு. இவங்களுக்கு இதே வேலை தானே சின்ன பொண்ணு. நம்ம வாங்கி கொடுத்தா சாப்பிடுவாங்க, அவங்க ஒரு பைசா போட்டு வாங்கி தர மாட்டாங்க. இல்ல ரொம்ப பேசாதனே. நான் என்ன வாங்கி தராம இருந்தேன்? அன்னைக்கு கூட ஒரு சேவை பாக்கெட் எடுத்து வந்து கொடுக்க தானே செஞ்சேன். ஆமா, அது காண்டி போயிட்டு அந்தால வந்து கொடுத்திய. ஏமா அக்கௌண்ட்ல எழுதிக்கிறவா எப்படி? ஆமாண்ணே, 90 ரூபா அந்த வசந்தி அக்கா அக்கௌண்ட்ல எழுதிக்கோங்க, அதோட சேர்த்து தருவாங்க. சரி, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒரு நடக்கு. இவளுகள்ட்ட எப்படியாவது தள்ளிடுறான்னு பார்த்தா நம்ம கணக்கே திரும்ப வந்துட்டு. அனிதா, என்ன சின்ன பொண்ணு ஒரு சவுண்டிங் காணோம்? வரங்கி இருப்பாங்களோ ஒருவேளை. அனியக்கா, எம்மா உனி சின்ன பொண்ணத்தை வசந்தியத்தை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நீ என்னென்ன கேட்காம படுத்திருக்க? ஏடி அவளுகள்ட்ட போய் நம்ம தூங்கிட்டான்னு சொல்லிருங்கட்டி. அவளுக்கு நைட்டு முழிச்சிருக்கணுங்காளுங்க. நைட்டு முழிச்சிருந்தா காலையில உங்களை ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புனானே? ஐ ஜாலி, நைட்டு முழிச்சிருக்க முடியல. அப்ப நாங்களும் முழிச்சிருப்போம். விளக்கமார் பிஞ்சு போயிரும். ஒழுங்கு முறையாக 2 பேரும் வந்து படுத்துருங்க சொல்லிட்டேன். அவளுகள்ட்ட போய் நம்ம தூங்கிட்டான்னு சொல்லிட்டு வாங்க. இவளுக்கு முழிச்சிருக்க போறாளுங்களாம்ல. நானே உங்களுக்காக தான் தூங்க போறேன். காலையில ஸ்கூலுக்கு அனுப்பணும். காலையில எப்படி எந்திப்பிய? நல்ல நாளே எந்திக்க மாட்டிய. இல்ல நீங்க நைட்டு முழிச்சிருந்தா நாளைக்கு நைட்டு எந்திப்பிய. எம்மா என்னைக்கோ ஒரு நாள் தானம்மா, காலைல அதெல்லாம் எஞ்சி போயிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் முழிச்சிருப்போம்மா, நல்லா இருக்கும். ஏட்டி போ, எங்க அம்மா தூங்கிட்டான்னு போய் சொல்லிட்டு வாப்போ. போயிட்டு வந்து படுங்க 2 பேரும். சோனி போய் சொல்லுவோம்.
சத்யா சோனி ஐயையே உள்ளேயே வந்துட்டாளுகளே, தூங்குற மாதிரி நடிப்போம். எத்தே. இல்ல என்ன உங்க அம்மா தூங்கிட்டா? ஆமாத்தே, எங்க அம்மா தூங்கிட்டு அப்படியே தூங்கிட்டு. அப்படியா? ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்ட்டுல வந்தேன். ஏன்த்தே, என்ன முக்கியமான விஷயம்? இல்ல அதை ஏன் கேட்க, இந்த இப்போ ரேஷன் கார்டுக்கு பைசா ஏறினுச்சு பத்தியா 5000 ரூபான்னு, அது எல்லாத்துக்கும் 6000 ரூபா ஏறி இருக்கான். எங்களுக்கு மட்டும் தான் 5000 ஏறி இருக்கு. அது இப்போதான் தெரிஞ்சது பத்துக்கோ. அதான் நாங்க 3 பேரும் அடிச்சு பிறந்து உங்க அம்மாட்ட சொல்லலான்ட்டு ஓடி வந்தோம். 6000 ரூபாய் ஏறி இருக்காமா? யாருக்கெல்லாம் ஏறி இருக்கான் சின்ன பொண்ணு? செத்து போன உங்க பாட்டிக்கும் உங்க தாத்தாக்கும் ஏறி இருக்கான். நீங்க தூங்கி இருக்க மாட்டேன்னு எப்படி தெரியும்? அதான் இப்படி சொன்னாதான் எந்திரிப்பியன்னு தெரியும். ஒழுங்கா வெளியே வாங்க சொல்லிட்டேன். அதுக்குன்னு இப்படியே ஏமாத்து சின்ன பொண்ணு. நான் கூட ஒரு நிமிஷத்துல உண்மையா நினைச்சு பாத்திரி அடிச்சு எந்திரிச்சிட்டேன் போ. ஆமா கொடுப்பாங்க, வாயை பழந்துகிட்டே இருங்க. நான் தூங்குனாதான் சின்ன பொண்ணு இதுக்கு ரெண்டு தூங்கும். நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு போகணும். ஏத்தே, ஸ்கூலுக்கு போற நாங்களே காலைல எந்திரிச்சிருவோம்னு சொல்றோம் தே. எங்க அம்மா தான் கேட்கவே மாட்டேங்கி. பெறவென்ன பிள்ளைகள் தான் சொல்லுதுல எந்திரிச்சிருவோம்னு. அவளுக்கு சொல்லுவாளுங்க. அவளுக்கு நல்ல காலத்திலேயே ஒரு நாள் எந்திரிச்சது கிடையாது. நைட்டு முழிப்பிருந்து நாளை காலைல எந்திரிப்பாளுகளோ. அதெல்லாம் எந்திப்பாங்கக்கா, நீங்க வாங்க. என்ன பொண்ணு வா, அடுத்து லட்சுமி அக்காவை போய் என்ன செய்யறாங்கன்னு பாக்கணும்ல. வேண்டாம் சின்ன பொண்ணு, நம்ம மட்டுமாவது இருப்போம். லட்சுமி பாவம் காலையில மாடு கண்ணுன்னு பாக்கணும். எனத்தையாவது சொல்லிட்டே கிடக்காதியம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் எஞ்சி வெளியே வாங்க. சத்யா சோனி, இந்த ஒரு செவ் பாக்கெட்டு ஒரு முறுக்கு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தோம். ஒரு கிணத்துல தட்டி வெளியே கொண்டு வந்து வைங்கன்னு நாங்க போய் லட்சுமிக்கா கூப்பிட்டு வரோம். சரிட்ட. ஏடி சரி சரி சொல்லிட்டு இருக்கீங்க, தூங்க கட்டி போமா. என்னைக்கு ஒரு நாள் தானே, நீங்க மட்டும் சேர்ந்து கும்மாள் அடிப்பீங்க. எங்களுக்கு மட்டும் எப்படி தூக்கம் வரும்? நாங்க போய் பூமாரியும் கூட்டு வர போறோம். இது என்ன பிள்ளையில என்னையெல்லாம் தூங்க விட்டா நல்லா தூங்குவேன். இப்படி இருக்கு பாரு. ஏப ஏன் கால் மேல எதுக்கு நீ கால் போட்டிருக்க? கால் அடுவ. கால் வலிக்கு ஜோனி, கொஞ்ச நேரம் போட்டுக்கிறேனே. காலை ரெண்டா வெட்டி ரொம்பத்துக்கோ, ஒழுங்கா காலை எடுத்துரு. இங்க வந்து சண்டை போட்டு கிடந்தீங்களோ அவளை? எல்லாரும் நைட்டு தூங்குற நேரம் ஒரு சவுண்ட் வரக்கூடாது சொல்லிட்டேன். நம்ம இந்த மரத்தை பிடிச்சி வச்சுக்கிடுவோம், செத்த குறுக்க சாய்க்கலாம். பூ மாதிரி வர சொன்னீங்களா? ஆமாம்மா, பூமாரி வாரா. என்ன நல்ல ஒரு மரத்தை பார்த்து பிடிச்சி வச்சுல சாயர் இருக்கு. ஆமா வசந்தி, எனக்கெல்லாம் தூக்கம் சொக்கி சொக்கி விழுவேன். வேற எல்லாரும் சிரிப்பியா, நான் இதுல செத்த குறுக்க சாச்சா கூட அப்பப்போ கண்ணு அசந்துக்கிடுவேன். ஏல சத்தியா சோனி, உங்களுக்கு தூக்கம் வரலையா? இந்த பூமாரி பிள்ளையும் தூங்குன்னா கேட்க மாட்டேங்கி. நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீன்ட்டு அவளும் வாரண்டு பின்னாடியே வாரா. எங்களெல்லாம் தூங்க விட நல்லா தூங்குவோம் தெரியுமா? எத்தே என்னைக்கு ஒரு நாள் தானே, டெய்லியுமா இப்படி இருக்க போறோம்? என்னத்தையோ உங்கள்கிட்ட சொன்னால் நீங்க கேட்க மாட்டியம்மா. வண்டி நேரா எங்க போகுது பாரு. ராணிகா, லட்சுமி வந்துட்டியா? எப்படி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு பாரு லட்சுமி. எனக்கு தூக்கமா வருது. ஆமாக்கா, எனக்கும் தூக்கமா வருது. நீங்க இந்த சைடு படுத்துக்கோங்க, நான் அந்த சைடு படுத்துக்கிறேன். நம்ம தூங்குவோம். அவளுக்கு என்னமோ செஞ்சுட்டு போறாளுங்க. ஏ குமாரி வா வா, இங்க வந்து உட்காரு. ஓடியா குமாரி, இந்த நடுசுல வந்து உட்காரு. இதுக்குதான் சின்ன பொண்ணு இந்த கிளவிகளோட சேரக்கூடாதுங்கிறது. லட்சுமி அக்காவும் ராணி அக்காவும் போய் பிளாட் ஆயிட்டாங்களே. ஆமா உமா, ரெண்டு பேரும் போய் பிளாட் ஆயிட்டா பாரு. சத்யா, அந்த சேவையும் முறுக்கு எங்க? எத்தே அதான் அந்தாதான் இருக்கு பாருங்க, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். சத்யா சோனி பூமாரி, அந்த முறுக்கு சேவையெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. ராணிகா ராணிகா, லட்சுமி அக்கா, இந்த முறுக்கு ஒன்று எடுத்து சாப்பிடுங்களேன். சரி, நாளைக்கு சாயங்காலமா? சரியா. அதான் விட்டி வீட்லயும் இப்படிதானே உணருவா. இது என்னடா கொடுமையா போச்சு? ஒரு முறுக்கு சாப்பிட சொன்னா நாளைக்கா சாயங்காலமா? சரியா, தூக்கத்துல எப்படிலாம் புலம்புறாவ. இது என்னல நைட்டு ஃபுல்லா முழிச்சிருப்போன்ட்டு இப்படி நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு கிடக்காவ. இதுல நம்ம அம்மாவார வேற கிளவினாவ. இப்ப இவங்களும் கிளவி லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களோ? ஆமா சத்யா, நைட்டு ஃபுல்லா முழிச்சிருப்பாவ. ஏதாவது நல்ல விளையாடலாம் வைக்கலாம்னு நினைச்சு வந்தேன். நல்ல மூக்கு போட்டு சாப்பிட்டா இப்படி மறந்துட்டாவளே. ஆமா, இவங்க இங்கேயே படுத்து கிடக்கட்டும், நம்ம உள்ள போய் தூங்குவோம் வாங்க. உங்க அண்ணன் வேற கதவு பூட்டிருப்பானே, போய் தட்டினா கோவப்படுவான். எங்க வீட்ல வந்து படுப்போம் மாதிரி காலையில எஞ்சி போலாம். ஆமா, எங்க வீட்ல வந்து படு நீனு. எல்லாம் எப்படி தூங்குது பாரு. நமக்கு இந்த வேலை தேவையா? அம்மா அப்படியே சொன்னா ஒழுங்கா வீட்டுக்குள்ள படுத்து தூங்குங்கன்னு. ஒழுங்கா தூங்கி இருக்கலாம். ஆமா, இன்னும் இப்ப போய் படுத்து காலைல எப்ப எந்திக்கவோ தெரியல. அம்மையை நல்லா வாங்க போறோம் நம்ம.
பூ மாதிரி போவோம், போய் நம்ம தூங்குவோம். இப்போ தூங்கினாலாச்சும் காலைல கொஞ்சம் எந்திக்கலாம். சரி சோனி போவோம். இது உமாத்த மட்டும் தனியா எப்படி வந்து கிடக்காக, அவனும் தூக்கிட்டு போயிடாம. இவங்களெல்லாம் தூக்கிட்டு போனாலும் அவனே திரும்ப வந்து விட்டுட்டு போயிடுவான் சத்யா. இவங்களெல்லாம் யாரும் சமாளிக்க முடியாது. அதுவும் கரெக்டு தான், வாங்க போவோம்.